படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை சாய்பாபா காலனியில் இயங்கி வரும் உலகளவில் பிரபலமான கங்கா மருத்துவமனை 400 பேருக்கு தோல் தானங்களை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. இதற்காக கங்கா மருத்துவமனை கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியை கனகவள்ளி சண்முகநாதன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலோசகர் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவரான டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் பேசும்போது, இறந்த 6 மணி நேரத்திற்குள் தோலையும் கண்களையும் தானம் செய்யலாம் என்றும், தோல் தானம் தீக்காய நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற உதவுகிறது. எங்கிருந்தும் இந்த தானத்தை பெற முடியும். இதற்கு பயிற்சி பெற்ற மருத்துவ குழுவினர் கங்கா மருத்துவமனையில் உள்ளனர் என்றும், கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கங்கா தோல் வங்கி தற்போது தென்னிந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. இதுவரை 308 நோயாளிகளுக்கு உதவப்பட்டுள்ளது என்றும், கங்கா மருத்துவமனை இல்லாமல் மற்ற மருத்துவமனைகளுக்கும் தோல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கங்கா மருத்துவமனையில் மட்டும் 184 நோயாளிகளுக்கு தோல் தானம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தானமாக பெறப்படும் இந்த தோலை சுமார் 5 ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக வைக்க முடியும் என்றும், கங்கா மருத்துவமனையில் 24 மணி நேரமும் தோல் வங்கி சேவை செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் நரேந்திரன், கல்பனா நரேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண் தானம், தோல் தானம் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் கோவை மெட்ரோபோலிஸ் ரோட்டரி சங்க தலைவர் ஷைலேந்திர பன்சாலி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு தோல் தானத்திற்கான விழிப்புணர்வு குறித்து பேசினார். தொடர்ந்து தோல் தானம் பெற்றவர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு அளித்தவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்தனர். பின்னர் தோல் தானம் வழங்க ஏற்பாடு செய்த தொண்டு உணர்வு கொண்ட மனிதர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தலைவர் டாக்டர் ராஜசபாபதி நிருபர்களிடம் பேசும்போது, தீக்காயங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதில் தோல் தானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு உயிரை காப்பாற்ற உதவியுள்ளது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ராஜசேகர், நிர்மலா ராஜசபாபதி, ரமா ராஜசேகர், மருத்துவர்கள், பல்வேறு மருத்துவமனை நிர்வாகிகள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.